விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து விவசாயத்தை விட விளையாட்டு தான் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. அதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இப்போ விளையாட்டையும் நீங்கள் வந்து விவசாயத்தையும் கம்பேர் பண்ணுறதே தப்பு. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விவசாயத்தை வந்து ஒரு தொழிலாகவே பார்க்கறது கிடையாது. விவசாயம் எங்களுடைய வாழ்வியல் முறை அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். சரி, இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் விவசாயம் அப்படிங்கிறது தொழிலாக இருந்தால் கூட நீங்கள் விவசாயத்தையும் விளையாட்டையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா விளையாட்டில் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன பார்க்கணும். நான் விளையாட்டில் வந்து தோத்துட்டேன், இப்போ இந்த பேர் எனக்கு விளையாட்டே கிடையாதுன்னா கூட என்னோட வாழ்க்கையை நான் வெவ்வேறு முறையில் கட்டமைக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு வந்து விளையாட்டில் இருக்குது. ஆனால் விவசாயத்தில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு நஷ்டமாயிடுச்சு, என்னால் வந்து அதுலேருந்து எழுந்திரிக்க முடியல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை வந்து இங்கே கேள்விக்குறியாக்கப்படும். அதை தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து விளையாட்டில் வந்து ஒரு 5 மணிக்கு நாங்கள் வந்து எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போனோம், 3 மணி நேரம் ஓடணும், நடக்கணும், பறக்கணும், இதெல்லாம் கஷ்டம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நாங்கள் ஒரு கஷ்டம் சொல்கிறோம் பார்க்குறீங்களா? நாங்கள் விவசாயத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி வந்து 10 ரூபாய்க்கு வந்து விற்றோம். 10 வருஷம் கழிச்சு இப்பயும் தக்காளியை 10 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். ஆனா தக்காளியிலிருந்து எடுக்கக்கூடிய சாஸோட விலை வந்து 10 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிகமா இருக்கு. நான் வந்து கஷ்டப்பட்டு என்னுடைய நிலத்துல நான் வந்து உற்பத்தி பண்ண என்னுடைய தக்காளியுடைய விலையை கூட என்னால் நிர்ணயிக்க முடியல. நாங்க அதிகப்படியான விலை வேணும்லாம் கேட்கல. 1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு விவசாயம் பண்றேன், ஒரு ஒரு கிராப் வந்து கல்டிவேட் பண்றேன்னா அந்த 1,00,000 கூட என்னால் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன்ல. அப்போ உண்மையாலுமே எது சொல்லுங்க, எது கஷ்டம் அப்படின்னு? அப்ப கஷ்டப்பட்டு நான் உழைச்சி என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்திக்கிறதுக்கு நான் போராடுறதும், என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போறது ஒண்ணா? நான் விளையாட்டை தப்புன்னு சொல்ல, ஏன்னா எனக்கு விளையாட்டு பிடிக்கும். ஆனா விளையாட்டு வந்து நான் படிப்பேன், நான் வேலைக்கு போயிட்டு இருப்பேன், அது கூட விளையாட்டை சேர்த்துக்குவேன், விளையாட்டுல சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா விவசாயம் அப்படிங்கிறது வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில நான் ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுறேன். உங்களுடைய இந்த வார்த்தைகள்ல நீங்க இதைதான் குறிப்பிட்டு நீங்க சொன்னீங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளுடைய பொருள் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நாங்க வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம்.